ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். பண வசியம் பண்றதுக்கு, பணத்தை நமக்கு நல்ல ஈர்த்து கொடுக்கறதுக்கு நெறைய ரெமெடி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூலிகை ரெமெடி. மூலிகைய வச்சு நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கலாம். ரொம்ப அழகா வேலை செய்யும். இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணி, டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ அதனால டெஃபினட்டா வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு செந்நாய் உருவி, இந்த நாய் உருவிங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். செந்நாய் உருவின்னு ஒரு ரெட் ஷேட்ல வரும். அந்த நாய் உருவியோட வேற நீங்க எடுத்து, இல்ல நீங்க காப்பு கட்டுறவங்க, இல்ல இந்த மாதிரி மந்திரம் மாந்திரிகம் செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நல்ல காப்பு கட்டி ஒரு நல்ல சுக்கிர ஹோரையில இல்ல குரு ஹோரையில, சுக்கிரவாரம் எடுத்தா இன்னும் சிறப்பு. அப்படி எடுத்து ஒரு நல்ல நாள்ல எடுத்து எனக்கு அந்த அந்த வேர் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். வடக்கே போற வேரை தான் இன்னும் சிறப்பு. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வேரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை கொஞ்ச நேரம் மஞ்சள் தண்ணி, பால், பன்னீர் இல்லை போட்டு துவைச்சி எடுத்துட்டு உங்க பூஜை அறையில வைத்து இந்த மூலிகைக்கு நல்ல உயிர் வரட்டும் அப்படின்னு வேண்டிட்டு, இல்லை மூலிகை உயிர் ஏற்றும் பித்தை தெரிஞ்சிருந்தா நீங்க அதுவும் ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்க மகாலட்சுமி மந்திரம் சொல்லி பூஜை பணப்பெட்டியில வச்சிடலாம். இதனோடு சேர்ந்து வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர், இதுவும் பணத்திற்கு உபயோகப்படும். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து வைக்கலாம். இல்லை எனக்கு ஒண்ணுதாங்க கிடைச்சதுன்னா இந்த ஒன்னே வச்சுக்கலாம். ஸோ வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர் இல்லைன்னா செந்நாய் உருவி வேர், இந்த ரெண்டு வேரையும் பணப்பெட்டியில வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மூலிகை எடுக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டயே சொல்லுங்க, எனக்கு காப்பு கட்டி அழகா சுத்திலாம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. நீங்க வாங்கி அதை உங்க பெட்டியில வச்சிருங்க. அதனோட சேர்ந்து கொஞ்சம் அத்தர், ஜவ்வாதெல்லாம் போட்டு மூடி வச்சிருங்க. அந்த பணம் அதனுடைய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும். அந்த வேருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ட்ரை பண்ணிக்கோங்க.